இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட, இந்த மாதத்தில் கூட சமாதானம் என்கிற தலைப்பின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட ஆவியின் கனியில ஒரு சமாதானம் இருக்கிறது. ஆவியின் கனியில சமாதான கனி அப்படி சொல்லி இங்கே பார்க்க முடியும். அப்படி இருக்கா சொல்லி பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ ஒரு அழகான, முதல்ல அன்பு, சந்தோஷம், மூணாவது இடத்துல சமாதானம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு தேவை அன்பு, அதே போல சந்தோஷம், சமாதானம். இது மூணாவது இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையே ஆவியின் கனியாக இருப்பதனால நம்ம இதை அறிந்து கொள்வது என்னவென்றால், நமக்கு இந்த 9 கனிகள் நமக்கு தேவை. இருந்தாலும் அந்த ஆவியின் கனியில சமாதானம் ஒன்று இருக்குதுனாக்கா, அது நமக்கு சமாதான பரிபூர்ண சமாதானமாக இருக்கணும். அன்பு வேணும், நமக்கு சந்தோஷம் வேணும், அதே போல சமாதானமும் வேணும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுலேயும் நமக்கு ஒரு சமாதான கனியாக இருக்கிற ஆவியின் கனி நமக்கு தேவை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இந்த பூமியில் இருக்கப்படும் பொழுது ஒரு சமாதானம் நமக்கு தேவை. அது உலகத்தர சமாதானம் அல்ல, உன்னதராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தின் ஆவியின் கனியை கொடுத்ததுனால நாம் அதை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நமக்குள்ள எல்லாமே இருக்கலாம், இன்னைக்கு எல்லா பணமும் பதவியும் எல்லாம் இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைனாக்கா வாழ்க்கை வாழ்வது வேஸ்ட்டு. அதனால நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறபடினால்தான் இந்த ஆவியின் கனியில 3வது இடத்துல இந்த சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அப்படியா இந்த ஆவியின் கனியை எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அதே போல சமாதானத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியின் கனியாகிய 9 கனிகளிலும் இந்த சமாதானத்தை 3வது இடத்துல வைத்ததுனால உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறையா. அந்த சமாதானமும் எங்களுக்குள்ள எல்லா கனிகளும் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சமாதானமும் எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் வேண்டி செபிக்கிறையா. அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும். இந்த ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். நாங்கள் அற்புதமாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.